இது பேரிடர் மீட்பு நிதி 944 கோடி உடனே கொடுத்தது. நீங்கள் கோரிக்கை எத்தனாயிரம் கோடி வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் அதை சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு புயலுக்கும் முதல்ல ஒரு நிதி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மத்திய குழுலேருந்து ஒரு மத்திய குழு வரும். அவங்க வந்து என்னென்ன பாதிப்புகள்ன்றதை கணக்கிட்டு மேலே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நிதி வரும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ வந்திருக்கிற 944 கோடியை வச்சுக்கிட்டு அப்படியே குடும்பத்துக்கு 10,000 வச்சிங்கன்னா கூட அப்படியே 944 கோடியா 9,44,000 குடும்பத்துக்கு 10,000 ரூபா கொடுக்கலாமா? மற்றவங்கன்னா யாரு? எத்தனை மாவட்டம் சொல்லுங்க. 4-5 மாவட்டங்கள் பிரச்சனைக்குரிய மாவட்டங்கள். நீங்க சொல்றது எவ்வளவு? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் அந்த காசை மட்டும் வச்சுக்கிட்டு 10,000 9 லட்சம் பேர் கொடுக்க முடியுமா? எவ்வளவு? 9,44,000 பேர் கொடுக்கலாம் சார். அங்க வீட்டுக்கு வீடு எத்தனை வீடுகள், எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இன்னொன்னு சில இடங்கள்ல மறியல் நடக்குது சார். அந்த தெருவில் காசு கொடுக்குறீங்க, அந்த தெருவில் இன்னைக்கு நடந்திருக்கு. நான் பேட்டி எடுக்கிறதுக்கு வரும்போது நான் சில செய்திகள் நான் பார்த்துட்டு நீங்க 2,000 ரூபாய் எல்லாரும் கொடுக்குறீங்களா இல்ல பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு மட்டும்? பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு கொடுக்குறோம். நான் சொல்றது பாதிக்கப்பட்ட வீடு எத்தனை லட்சம் வீடு? அந்த டேட்டா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. 9,44,000 வீடா பாதிக்கப்பட்டுச்சு 4 மாவட்டத்துல. யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த காசு யார் ஆட்டை போடுறா? ஆட்டையெல்லாம் யாரு? இது என்னது? நீங்க என்ன 4,000 கோடி என்ன பண்ணீங்க? சென்னை கட்டமைக்கிறதுக்கு 4,000 கோடி 400 டிராக்டர் வாடகைக்கு எடுத்தீங்க, அதானே மிச்ச காசு? இதே நான் கேட்குறேன், மோடி கொடுக்குற காசு தானே, நீங்க கொடுக்கல. 944 மோடி எங்க கொடுக்குறாரு? ஆமா, ஒன்றிய அரசு கொடுக்குது. கவர்மெண்ட் கொடுத்தா 2,000 ரூபான்னு கொடுக்குறது ஸ்டாலின். 944 கோடி கொடுக்குறது மோடி கிடையாது, மத்திய அரசு. பரவாயில்ல. உங்க வாய் என்ன வேணா பேசலாம், என்ன இப்ப சொல்லிக்கலாம்.